எபிரேய ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கக்கூடாது, பெண் பிள்ளைகளை மட்டும்தான் உயிரோட வைக்கணும்னு சட்டம். மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அவரை மட்டும் காப்பாத்திட்டு ஆண் பிள்ளைகளை வெட்டி வீசி இருந்தா மோசேக்கு 80 வயதாகும் போது அவனை விட பெரியவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாவா? ஆனா அதுக்கப்புறம் படிச்சோம்னா லேவி புத்திரர்ல 23,000 பேர் இருந்தாங்களாமா. அப்ப என்னன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே அந்த ராஜாதிக்கு ஐயோ இவ்வளோ அழகான குழந்தைங்களை வெட்டி வீசணுமான்னு மனசு வந்துச்சா, இல்லை சட்டத்தை மாற்றிட்டாங்களா, இல்லை மறுத்து வச்சுங்க மோசேவை காப்பாற்றுற மாதிரி ரகசியமாக காப்பாற்றி விட்டு எத்தனையை காப்பாற்ற முடியும்? எனக்கு என்னமோ அந்த சத்தம் ரத்து பண்ணப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10,000 ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. மோசேவை விட வயதில் மூத்தவர்களும் இருந்திருக்கிறாங்க, குறைந்தவர்களும் இருந்திருக்கிறாங்க. மோசேக்கு 80 வயது ஆகும்போது அவனை விட இளைய வயதுள்ளவர்கள் அவனுக்கு அப்புறம் தானே பிறந்திருக்கணும், இருக்கிறாங்கல்ல. அப்போ சட்டங்களை மாற்றுவதற்குரிய, திட்டங்களை தலைகீழாய் மாற்றுவதற்குரிய, ராஜாங்கத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களையும் மாற்ற வல்லதான ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் இந்த மோசே. அவருடைய பிறப்பு எல்லாமே தெய்வ திட்டத்தின்படி ஜெபிக்கிற தரிசனம் நிறைந்த ஒரு தாயினுடைய பிறப்பு. அவருக்கு ஆண்டவரே அவர்கிட்ட டைரக்டா பேசுறாரு.